இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹை, மீன் கிடைச்சிருச்சு. என்ன இது? நமக்கு ஒன்றும் மாட்டல, எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு. அடைச்ச இதில் இறைய கடிச்சு கடிச்சு மீன் எஸ்கேப் ஆகிடுது. ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது. சரி, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். Hey, why haven't you asked me even before mailing Arul of not having a job? I won't ask you if it's a regular process. It's okay. ஹை, இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு. என்னடா இது? அவளுக்கு மட்டும் அடுத்தடுத்த மீன் மாட்டிக்கிட்டே இருக்கு, நமக்கு ஒன்று கூட மாட்ட மாட்டேங்குது. சரி, வேற இடத்துல போட்டு பார்ப்போம். கொஞ்சம் தள்ளியே போடுவோம். ஹை, மூணாவது மீன் மாட்டிக்கிச்சு. அருளுக்கு மெயில் போயிருச்சு. அது அருள் பார்த்துட்டானா அவனுக்கு வேலை இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சிருமே. இதை உடனே வானதிக்கு சொல்லணும். உங்க தூண்டில கொடுங்க. என் தூண்டில்லாம் சரியா தான் இருக்கு. தூண்டில் சரியா தான் இருக்கு மாமா, ஆனா அதுல எரை சரியா வைக்கணும்ல. என்னங்க, நீங்க இப்ப தூண்டில வீசும்போது நல்லா தூரமா வீசணும். மீன் கிடைச்சதும் உடனே எல்லாம் இழுக்க கூடாது, நல்லா கடிக்க விட்டுதான் இழுக்கணும். எங்க இப்ப வீசுங்க. இருங்க இருங்க இருங்க, அப்படி வீசக்கூடாது மாமா, இருங்க. பார்த்து புடிங்க மாமா. இல்ல, எப்படி வீசணும்னு சொல்லி கொடுக்கதான் உங்க கைய பிடிச்சேன். சொல்லி கொடுக்க தானே, பிடிக்கலாம் பிடிக்கலாம். இப்படி தூக்கி மீன் கடிக்கிறது இழுக்கட்டுமா? இல்ல இல்ல, மீன் நல்லா கடிச்சதுக்கு அப்புறம் இழுக்கணும். இப்ப இழுங்க. மீன் மாட்டிக்கிச்சு. சும்மா சொல்லக்கூடாது. ஓ மாமா செம்ம ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு. என்னடி நடக்குதுங்க? இதெல்லாம் உனக்கு தேவையா? நான் என்ன பண்றது? நீ தான் பார்த்தல, நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல அவ தானே என்ன இங்க இழுத்துட்டு வந்தா. அன்னைக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணதுல இருந்து நானும் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேங்க. யார் என்ன சொன்னாலும், யாரு என்ன செஞ்சாலும் நீங்க கோவப்படவே மாட்டீங்க. ரொம்ப சாஃப்ட் டைப்பா இருக்கீங்க. கேட்காமலே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க. அமுதாக்காக நீங்க இந்த வேலையை பார்த்தாலும் வேலையில ரொம்ப சின்சியரா இருக்கீங்க.
ஷோ ஆமாமா ரொம்ப சின்சியர் தான். ஆமா, நீங்க நந்தினியோட தூரத்து சொந்தம்னு சொன்னா அடி பாவி, தூரத்து சொந்தம்னு சொல்ற அளவுக்கு என்ன வருதுட்டியா? ஆ, எந்த வகையில சொந்தம்? ஆ. ஏன் அதையும் அவங்களே சொல்லலையா? இல்ல, அவ சொல்லல. நீங்களே சொல்லுங்களேன். தாய் மாமா வகையில. குட் குட் குட். இவளோட தாய் மாமாக்கு நீங்க என்ன வேணும்? ஏங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் கொண்டு வந்து தரேன். இல்லைன்னா அப்புறம் பேசலாம். ஓகே ஓகே, கேரி ஆன். இப்போ எங்களுக்கு எது வேண்டாம், நாங்க அப்புறமா சாப்பிடுறோம். ம், சரிங்க. ஐயோ, நான் அவர்கிட்ட பேசிட்டேன், அவர்கிட்ட இன்ட்ரோ ஆகிட்டேன். I'm so happy. Thank you so much, Nance. Thank you. ஏங்க கொஞ்சம் இப்படி தள்ளுங்க. ஏன் என்ன பண்ண போற? பொறுத்து இருந்து பாருங்க. குடுங்க கரண்டிய குடுங்க. அட. ஏய், என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? ஏ கண்ணு தெரியலையா? கரண்டிய சூடு பண்ணிட்டு இருக்க. அது தெரியுதுடி, அதை எதுக்கு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தான் கேக்குறேன். இத பாருங்க, ரெண்டு சின்ன செல்விகளும் தூரமா இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் எப்படி ஒண்ணு சேருவாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டு ஆறுதலா பேசினா தானே அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை வரும். அதுக்கு கரண்டிய சூடு பண்ணி சூடு வைக்க போறியா? பாவண்டி வலிக்க போகுது. இங்க பாருங்க, வாழ்க்கையா வலியானா வாழ்க்கை தாங்க முக்கியம். இந்த சூடு என்னங்க பெருசா செஞ்சிட போகுது? ஜுஜிப்பி. ஒண்ணு கிடக்க ஒண்ணும் பண்ணிடாதடி, சும்மா இருடி. நீங்க சும்மா இருங்க, எல்லாம் எனக்கு தெரியும். வானதி, கொஞ்சம் அடுப்பாங்கிற பக்கம் வாங்க. அது வரும் பாட்டி. சொல்லுங்க பாட்டி. ஒண்ணு இல்லம்மா, இந்த குழம்புல உப்பு காரெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. நான் பார்த்தேன், கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இவரு இல்லைங்கிறாரு. நீ கொஞ்சம் பார்த்து சொல்லு. சரி பாட்டி. பாண்டி கத்துற மாதிரி இருக்கு. என்னாச்சு? என்ன மாணி, ஒரு கரண்டியை கூட எடுக்க தெரியாம அடுப்புல சுட்டுக்கிட்டியே. அடுப்ப நான் எங்க தொட்டேன்? கரண்டியை தானே தொட்டேன்.